சூர்யாவோட அப்பா வந்து மகா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு மகா வந்து உள்ளே அழைச்சிட்டு வராரு. யாருமே மகா வெளியே வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே தங்க வச்சிடறாரு. மகா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாரு. இது எல்லாருக்குமே பிடிக்காதால மகா மேலே செமையாக கோவமாயிடுறாங்க. இந்த சூழ்நிலை சூர்யா வந்து மகாவை டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. அதனால் மகா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தாத்தா கிட்டே வந்து சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில் என்ன ஆகுதுன்னா, மகா வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆட்டோவாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆட்டோவும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து வயலில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து மகாவை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. இல்லைடா இவ்வளோ அழகாக இருக்கா, இவ ஒருவேளை சீரியல் ஆக்ட்ரஸாக இருப்பாளோ, இல்லைடா கண்டிப்பாக வந்து படத்தில் தான் நடிச்சிருப்பா, சினிமா ஆக்ட்ரஸாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்காளே, நம்மளை கொல்றாளே, இவளை வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவன் பெரிய ஆளாக தான்டா இருப்பான். சரிடா கல்யாணம் ஆகிடுச்சு ஆவலையோ அது நம்மளுக்கு என்னடா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்து வந்து ரசிக்கலாம்டா, தப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து சூர்யா வந்து வந்துட்டுருக்காரு. மகா வந்து என்ன இவ்வளோ மோசமாக பேசுகிறானுங்களே, விடவே கூடாதுன்னு கேட்க போகிறாங்க. பார்த்தா சூர்யாவோட வண்டி வருது. பார்த்துட்டு வந்து சரி இவரோட வண்டி வருது கேட்குறாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. பார்த்தா சூர்யா வந்து வண்டி வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போயிடுது. என்ன போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் வந்து ரிவேஸ் வராரு சூர்யா. வந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. அவனுங்க அவ்வளோ வந்து ரவுடிஸ் வந்து அப்படி பேசுகிறானுங்க. கம்மு நிற்கிறா பாரு, சே நம்மக்கிட்ட மட்டும் வாய் ஆடுவா, வீட்டில் அவ்வளோ பேச்சு பேசுகிறா, இங்கே இவனுங்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, கீழே இறங்குறாரு. இறங்கினோன்னு வந்து அந்த ரவுடிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம மகா வந்து ரவுண்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து ரவுண்டாக வந்து அப்படி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கண்ணோ எவ்வளோ அழகாக இருக்கா, ஐயோ என்னை கொல்றியே நீ, எந்த ஊர்மா நீ அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து சூர்யாங்க வந்துடுறாரு. யார்ப்பா நீ, இந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ ஏன்ப்பா வந்து நிற்கிற, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்றாங்க. உடனே வந்து சூர்யா சமையல் சொல்லுப்பா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது அண்ணனா இல்லை தம்பியா இல்லை மாமா மச்சானா இல்லை வீட்டுக்காரனா அப்படின்னோன்னா அதுக்கும் சூர்யா அமைதியாக இருக்காரு. சொல்லுங்களேன் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து மகா மனசில் நினைக்கிறாங்க. உடனே வந்து யாராக இருந்தால் உனக்கு என்னடா வந்தது, வீட்டில் பொண்ணு தனியானேனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறாரு ஒருத்தரை. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை அடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து அங்கே இருக்க ரவுடிஸுக்கு எல்லாருமே வந்து நல்லா அடிச்சிடறாரு. அடிச்சிட்டோன்னே ஏன்ப்பா இப்படி அடிக்கிற, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்னப்பா சம்மந்தம், எதுக்குப்பா, நான் தாலி கட்டினவடா, அப்போ பொண்டாட்டியா, பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டியதுனப்பா, தாலி கட்டினவனா பொண்டாட்டி ஆகிடுவாளா, தாலி கட்டினேன் அவ்வளோதான், அப்போ என்னப்பா இது, இது புருஷன் பொண்டாட்டி தகராறா, நம்ம தேவையில்லாமல் இல்லை தலையிட்டுருக்கோம், பாடுறா 2 பேரும் வந்து தாலி கட்டிட்டாரு ஆனால் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாராண்டா, அப்போ 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைடா, புருஷன் பொண்டாட்டி தகராறுலாம் நம்ம தலையிட்டா அவ்வளோதான், நம்ம ஓடி போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்போ மகா வந்து இவ்வளோ நடந்து கூட தாலி கட்டினவன்றாரே தவிர பொண்டாட்டி நான் சொல்கிறேன் குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து கண்ணை காட்டுறாரு ஏறுன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வண்டியில் ஏறிக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த சீட் பெல்ட் எடுத்து போடுறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகுது மகாவுக்கு. நீ எதுக்காக வந்து என்னை வந்து இப்போது வந்து அவங்க கிட்டே காப்பாற்றிட்டீங்க அப்படின்னோன்னா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. என்ன வாயில் எதுவும் திறக்க மாட்டேங்களா, கொழுக்கட்டையை வச்சுருக்கீங்க வாயில், சொல்லுங்கள், அப்போ என்னை பொண்டாட்டியே நினச்சதால் தானே வந்து காப்பாற்றினீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்கள் மனசில் வந்து என்னை பொண்டாட்டியே நினைக்கிறீங்கன்னு, ஆனால் அது ஒத்துக்க தான் உங்கள் மனசு இல்லை, என்ன பண்ணுறது, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஒத்துப்பீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஃபோனில் பேசுகிற மாதிரி அமைதியாக இருக்குது, வர தெரியாதா, வாய் மூடிட்டு வந்தா என்னவா வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரி வந்து பவுலாக காட்டுறாரு. உடனே வந்து அமைதியாகிடுறாங்க நம்ம மகா. இதோட முடியுது.